அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஸ்ட்ரக்சரில் கியூ அப்படின்றது டேட்டா ஸ்ட்ரக்சரில் இதுவும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் தான். இதுலேயும் சீக்வென்ஷியல் ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகும். ஃப்ரண்ட்டில் டெலீஷன் நடக்கும், ரியரில் இன்சர்ஷன் நடக்கும். ஸ்டாக்கில் ஒரு பாயிண்டர்னு சொன்னோம், இங்கே 2 பாயிண்டர் இருக்குது. இந்த 2 பாயிண்டர் எதுக்கு அப்படின்னா, ஒன்றில் இன்சர்ஷனும் ஒன்றில் டெலீஷனும் நடக்கும். இன்சர்ஷன் ரியரில் நடக்கும், ஃப்ரண்ட்டில் டெலீஷன் நடக்கும். இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்ற ஃபார்மில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்தது ஃபஸ்ட்டு வெளியில் போகும். இதோட மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் ஃபுல், இஸ் எம்டி, இன்சர்ஷன், டெலீஷன், பீக், சைஸ் ஆஃப் ஸ்டாக். இங்கே கியூவில் சீக்வென்ஷியல் ஆர்டர்னு சொல்லிட்டோம். இந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் அப்படின்றப்ப ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் ஈக்குவல் டு 0 எடுத்தோடனே அதோட இனிஷியலைசேஷன் வேல்யூ ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் ஈக்குவல் டு 0. ஸ்டாக்கில் டாப் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே ரெண்டுமே அட் அ டைமில் 0ல் இருக்கும். நம்ம இங்கே பார்க்குறது கியூ ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, கியூக்குள்ளே என்டர் ஆகிறவங்க ரியர் எண்டில் என்டர் ஆகிறாங்க. கியூலேருந்து வெளியில் போகிறவங்க ஃப்ரண்ட்லேருந்து வெளியில் போகிறாங்க. லீவிங் த கியூ, என்டரிங் த கியூ. இதே இங்கே ஒன் வேயாக இருக்குது. கார் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். எந்த கார் ஃபஸ்ட்டு வந்துச்சோ அது ஃபஸ்ட்டு வெளியில் போகும், கடைசியாக வந்தது கடைசியாக வெளியில் போகும். எங்கேயாவது சினிமா தேட்டரில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல டிக்கெட் வாங்குகிற இடத்துல இங்கேயும் சேம் ஃபார்மேஷன் ஆஃப் கியூ. யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ ஃபஸ்ட்டு வெளியில் போவாங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கியூ, அதுதான் 3 எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. பார்த்த மாதிரி கியூ ஆப்ரேஷன்ஸ், அதில் இன்சர்ஷன் டெலீஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே இன்சர்ஷனை என்கியூ அப்படின்னு சொல்கிறோம், டெலீஷனை டிக்யூ அப்படின்னு சொல்கிறோம். பீக் கரண்ட்டாக ஃப்ரண்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அந்த பர்டிகுலர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இஸ் ஃபுல், இஸ் எம்டி. கியூ ஃபுல்லாக இருக்கா இல்லையா, எம்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ். இஸ் ஃபுல்லுக்கான அல்காரிதம், அது கீழே சி ப்ரோக்ராமிங் எப்படி ஸ்டாக்கில் கொடுத்தனோ அதே மாதிரியே நம்ம இஸ் எம்டிக்கான அல்காரிதம், அதுக்கான சி ப்ரோக்ராமிங். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃப்ரண்ட் ஈக்குவல் டு ரியர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக மேக்ஸிமம் சைஸ் வச்சுக்கிறோம். கியூவில் ஜென்ரலாக சைஸு எப்படி சார் இருக்கும், இவ்வளோ பேர் தான் நிற்கணும் அவ்வளோ பேர் தான் நிற்கணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே அப்படின்னா, இங்கே நம்ம ப்ரோக்ராமிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த மேக்ஸிமம் சைஸ் என்ன பண்ணுதுன்னா, ரியர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லு, இல்லைன்னா ஃபுல் இல்லை. அதான் இங்கேயும் செக் பண்ணியிருக்கோம். ரியர் ஈக்குவல் டு மேக்ஸ் சைஸ் -1. ஏன் மேக்ஸ் சைஸ் -1னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல் ஸ்டார்ட் பண்ணாலும் மேக்ஸ் சைஸ் -1. சேம் இஸ் எம்டிக்கு ஃப்ரண்ட் லெஸ் தென் 0 ஆர் ஃப்ரண்ட் கிரேட்டர் தென் ரியர். இப்போ எம்டியாக இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஃப்ரண்ட் டு ரியரும் ஸ்டார்டிங் பொசிஷனில் 0வாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே எம்டி இல்லை, டேட்டா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்கியூ டிக்யூக்கான மெத்தடு, அதுக்கான அல்காரிதம், அதுக்கான ஃபங்க்ஷன். என்கியூனா இன்சர்ஷன், டேட்டா உள்ளே வருது, இஸ் ஃபுல்லா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை அப்படின்னா ஃபர்தராக இன்சர்ட் ஆகுது. ரியர் ஈக்குவல் டு ரியர் +1. இந்த இடத்துல ரியர் ஈக்குவல் டு ரியர் +1. ரியரில் போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன், அந்த பொசிஷனும் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறேன், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். டிக்யூ அந்த டெலீட் பண்ணால் எம்டியான்னு பார்க்குறேன், எம்டி இல்லைன்னா கண்டிப்பாக டேட்டா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ டேட்டாவை எடுத்து ஃப்ரண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன், டேட்டாவை வெளியில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், என்கியூ என்ன பண்ணுது, டிக்யூ என்ன பண்ணுது அப்படின்னு. டேட்டா உள்ளே வருது, வெளியில் போகுது. ரியரு, ஃப்ரண்ட்டில் டெலீஷன், ரியரில் இன்சர்ஷன், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்.
ஃபஸ்ட்டாக வந்தது ஃபஸ்ட்டாக வெளியில் போகுது. த ப்ராசஸ் டு ஆட் அன் எலமெண்ட் இன்டு கியூ இஸ் கால்ட் என்கியூ. ரியரில் இன்சர்ஷன் நடக்கும். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் அன் எலமெண்ட் ஃப்ரம் கியூ இஸ் கால்ட் டிக்யூ. டெலிஷன், எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறோம், அதுக்கு டிக்யூ யூஸ் பண்ணுறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படி இன்சர்ஷன் நடக்குது, ரெண்டும் 0th பொசிஷனில் பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொன்றா இன்சர்ட் நடக்கிறப்ப ஹெட்டு 1 அப்படின்றது ஃப்ரண்ட் ஹெட் அப்படின்றது அங்கே தான் இருக்க போகுது. நம்ம ஃப்ரண்ட்டு ரியர்னு சொன்னோம், இங்கே ஹெட்டு டெய்ல் வச்சுருக்காங்க. ஹெட்டு மட்டும் அப்படியே இருக்க போகுது, டெய்ல் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க போகுது இன்சர்ஷன் அப்போ. டெலிஷன் அப்போ ஹெட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்க போகுது, டெய்ல் அப்படியே இருக்க போகுது. இது ஒரு எக்ஸாம்பிள். கியூக்கான கோடிங் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் லிங்க்டு லிஸ்ட், லீனியர் லிங்க்டு லிஸ்ட்டில் லிங்க்டு லிஸ்ட்னால் என்ன, அதில் லீனியர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, சர்க்குலர் ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, டபிள்யூ லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.